என் பொண்ணு பர்த்டேக்கு செஞ்ச கேக் இப்படி சொதப்போன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக நான் கேக் செய்ய போறேன் அப்படின்னாலே மொதல் நாளே கேக் பேக் பண்ணி ரெடியாக வச்சிருவேன். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வேற ஒரு கேக் செஞ்சனால அன்னைக்கு என்னால் செய்ய முடியல. பாப்பா பர்த்டே அன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போன கைக்கு கேக் பேட்டர் ரெடி பண்ணி கேக் பேக் பண்ண வச்சாச்சு. 15 மினிட்ஸ் பேக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து கரண்ட் போகுது நான் கேக் பேக் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணல, அப்படியே இருக்கட்டும் 10-15 மினிட்ஸ்ல வந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். பார்த்தா 2 hours ஆகியும் கரண்ட் வரல. அதுக்கப்புறம் அதே பேட்டரை வச்சு ஒரு ½ hour பேக் பண்ணி பார்த்தேன். பட் கேக் வந்து அந்த அளவுக்கு எனக்கு திருப்தியா இல்லாதனால நான் புதுசா இன்னொரு பேட்டர் ரெடி பண்ணி கேக் பேக் பண்ணி வச்சாச்சு. அன்னைக்கு வேற பாத்தீங்கன்னா நான் 2 டயர் கேக் வேற பிளான் பண்ணி வச்சிருந்தேன். டபுள் ஃபிளேவர்ல கீழே பட்டர் ஸ்காட்ச் மேல ஸ்ட்ராபெரி குச்சியெல்லாம் வச்சு ஸ்டாக் பண்றது, கேக் மேல தூக்கி கேக் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே எனக்கு அன்னைக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா வந்து கேக் வந்து